டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் காவல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கூடிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நீதிமன்ற காவல் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருடைய தற்போது நீதிமன்ற காவலானது ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குடைய பின்னணி பொறுத்தவரையில் டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் மதுபான கொள்கை புதிய மதுபான கொள்கையை கொண்டு வந்தார். அந்த மதுபான கொள்கையில் பல்வேறு முறைகேடுகள் மோசடிகள் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்தது. அந்த விசாரணையில் அவருக்கு அமலாக்கத்துறையும் இந்த வழக்கில் இணைந்து சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையும் இந்த விசாரணைக்கு நுழைந்து தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையின் அடிப்படையில் அவருக்கு பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அத்தனை சம்மனும் அவர் ஏற்காத பட்சத்தில் அவர் நேரில் ஆஜராகாமல் மறுத்து வந்தார். இந்நிலையில் அது தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது தேர்தல் நேரம் என்பதால் தனக்கு நேரில் ஆஜராவது விலக்கு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை கடந்த பிறகு அமலாக்கத்துறை அதிகாரியால் ஏப்ரல் 1ஆம் தேதி அதற்கு முன்னதாக அமலாக்கத்துறையால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அவர் சிறையில் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவர் மீதான இந்த வழக்கை பொறுத்தவரையில் டெல்லி ரோஸ் அபனி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அப்போது அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையிலும் கூட ஏற்கனவே அவர் மீது இருக்கக்கூடிய சிபிஐ விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் தொடர்ந்து நீதிமன்ற காவலில் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதையடுத்து அவருடைய காவல் முடிவெட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் அவருடைய நீதிமன்ற காவல் நீட்டிப்பு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவருடைய தற்போது நீதிமன்ற காவல் என்பது ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில் மறுபுறம் அவர் ஜாமீன் பெறுவதற்காக பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இது திட்டமிட்டு மத்திய அரசால் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கை என்றும் அமலாக்கத்துறையே மத்திய அரசு ஏவி இது போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் அவர் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்கை காரணம் காட்டி இந்த ஜாமீன் ஆனது அவருக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவருடைய நீதிமன்ற காவல் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நீதிமன்ற காவல் 8ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி ரோஸ் அபனி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மறுபுறம் அவருடைய ஜாமீன்காக சட்ட நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்ற இந்த நிலையில் அவருடைய நீதிமன்ற காவல் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி ரோஸ் அபனி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.